முதல்லலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டில் சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தான் படுப்பேன். இப்போ சனிக்கிழமையில மட்டும் தேய்க்கிறது இல்லை. மறுநாள் வந்து சண்டே நம்ம வந்து ஃப்ரீயாக பொறுமையாக எழுந்து தேய்ச்சிடலான்னு சொல்லிட்டு பசங்க கூட விளையாடிட்டே ஜாலியாக படுத்துடுறது. காலையில் வெளியில் எடுத்துகிட்டு போய் தேய்க்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நிறைய பாத்திரம் இருந்தாலும் தேய்க்கிறதே தெரிய மாட்டேங்குது அலுப்பு. பசங்க கூட விளையாடிட்டே நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே தேய்ச்சிடுவேன். இந்த சாமான் எப்படியும் சிங்கில் தேய்க்கிறதுக்கு எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். நான் பொறுமையாக நின்றுட்டு தேய்க்கும்போது தண்ணியும் வந்து ஸ்லோவாக வர்றதால இது மாதிரி டப்பில் வந்து பெரிய டப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வெளியில் தேய்க்கிறது வந்து பாத்திரத்தை நல்லா அலசி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஒரு 15 நிமிஷத்துலலாம் வந்து நிறைய சாமான் இருந்தாலும் தேய்ச்சிட்டு நான் உள்ளே போயிடுவேன். டிஃபனுக்கு முதல் இட்லி பாத்திரத்தை தான் தேய்ச்சிருந்தேன். இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் காலையில். இந்த சண்டே வந்து நான்வெஜ்லாம் எதுவும் எடுக்கிற வேலை இல்லைன்றதால இன்னுமே கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் எப்படி தான் இருந்தாலும் வீட்டில் இருந்தால் நான் ஏதாவது ஒரு வேலையை நானாக இழுத்து போட்டு செய்கிறதால எனக்கு சண்டே போகிறதே தெரியாது. மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இன்றைக்கி வந்து சாமானை வெளியில் தேய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜோட பாத்திரத்தையும் எடுத்து வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். நான் அந்தளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்க மாட்டேன். இருந்தாலும் வந்து மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை கழுவி விட்டுருவேன். அன்னன்னைக்கு தேவையான காயை நான் வாங்கிட்டு வந்துடுறதால ஃப்ரிட்ஜில் நான் பெருசாக எதையும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். பாலும் வந்து மாவும் மட்டும்தான் எப்போவுமே வந்து இருக்கும். இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வேறு வந்து ஒரு ஃபால்ட்டாக இருக்குது. ஒரு 3 இயர்ஸாக அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து ஃப்ரீசரில் இருக்க ஐஸ் கட்டிலாம் வந்து வெளியில் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது. இப்போ ரொம்ப நாளாக வந்து ஸ்கூலுக்கு போகிறதால பெருசாக கவனிக்காமல் இருந்ததால் மழை போல் அப்படியே சேர்ந்துருச்சு அந்த ஐஸ் கட்டி. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இருக்காதீங்கப்பா ஃப்ரிட்ஜு வெடிச்சிடும்னு சொன்னோடனே கொஞ்சம் பயமாகிடுச்சு. அதனால் ஃப்ரிட்ஜை இன்றைக்கி ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மெக்கானிக்கை தான் கூட்டிகிட்டு வந்து அதை சரி பார்க்கணும். சண்டேனாலே நான்வெஜ் செஞ்சுட்டு சமைக்கிறது பெரிய வேலையாக இருக்கும். இந்த 4 வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். நான்வெஜ் செய்கிற வேலை இல்லை. இன்றைக்கி வந்து சாதம் தயிர் தாளிச்சிட்டு புதினா துவையல் தான் பண்ணியிருந்தேன். நைட்டுக்கு வந்து தோசை மாவு இருக்குது. தோசை ஊற்றிட்டு வேறு ஏதாவது ஒரு சட்னி அரைச்சிக்க வேண்டியது தான். இருக்கிற பிளேட்டை மட்டும் கழுவி வச்சுட்டு படுத்துடலாம் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் டேர்ம் புக் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு இதெல்லாம் என்னம்மா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தான் இன்ட்ரெஸ்ட்டாக. சரி அவன் கேட்கும்போது ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பேன் விளையாட்டாக. பசங்களுக்கு எப்போவுமே சீரியஸாக சொல்லிக் கொடுக்குறத விட இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக அவங்க விளையாடும் போது ஏதாவது சொல்லிக் கொடுத்தா அவங்க நல்லாவே ஞாபகம் வச்சுருப்பாங்க. பூஜாக்கு இன்றைக்கி ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் சண்டே இருக்குது. அதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் கிளம்பிட்டேன். விஜயதசமிக்கு வந்து கோவிலில் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.